உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வச்சு ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் வந்து நெய்யும் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோட 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க. மஞ்சள் பொடி வந்து 1/4 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுலாங்க. அதுக்கு வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அது சீக்கிரமாக வதங்கிடும். அதோட நான் வந்து காய் என்னென்ன எடுத்துருக்கேன்னா கேரட்டும் பீன்ஸும் எடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுன்னா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 2 எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் வந்து பச்சை பட்டாணி நல்லா பாயில் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேங்க. அதை வந்து நான் பட்டாணி ஆல்ரெடி பாயில் பண்ணதுனால நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுருலாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாஸ்மதி ரைஸை வேக வைக்கணுங்க. நல்லா வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சியும் நம்ம சாதத்தை வேக வச்சுக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து இருக்கும் போதே நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேம்லேயே வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து மேலே நீங்கள் நெய் விட்டு கூட கலரி விட்டுக்கலாம். வேணும்னா உதிரியாக அழகாக வந்திருந்ததுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெஜிடபிள் பிரியாணியோட நீங்கள் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை, ரைத்தா இல்லாட்டி குருமா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.